அனைவருக்கும் வணக்கம். தோல்விக்கான காரணமும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளும். பெரும்பாலானவர்கள் தங்களோட முயற்சி தோல்வியடைந்தா மனம் தளர்ந்து போயிடுறாங்க. சிலர் தோற்று போவதற்கு பயப்படுறாங்க. தோல்விக்கான காரணங்களையும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளையும் பற்றி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். தோல்விக்கான காரணங்களை பார்க்கலாம். 1. ஒருவர் தன்னோட முயற்சியில தோத்து போயிட்டா இதோடு தன்னோட எதிர்காலம் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பயப்படுவாங்க. மனசுல சோகம், பதட்டம், மன அழுத்தம், ஆத்திரம் போன்ற உணர்வுகள் வருது. அவை மனரீதியாக அவர்களை பலவீனமாக்குது. 2. தோல்வி மனப்பான்மையை மறக்காம மனசிலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மீண்டும் மீண்டும் தோல்விதான் வரும். முதல் தோல்வியிலிருந்து மீளாம மனப்பதற்றத்தோட மீண்டும் மீண்டும் முயல்வதால இந்த தோல்வி வருது. 3. தான் எதுக்குமே லாயக்கில்ல அப்படிங்கிற மனப்பான்மை சிலருக்கு தோத்து போனதுமே வந்துருது. அத அவங்க ஆழமா நம்ப தொடங்கிடுறாங்க. மனசுல கடந்த காலத்தையே நினைச்சு அதவே நினைச்சு சோர்ந்து போயிடுறாங்க. 4. தோல்வி மீது இருக்கும் பயம் காரணமாக அவங்களோட தன்னம்பிக்கை தளர்ந்து போகுது. மீண்டும் முயல்வதற்கு தைரியம் வர்றதில்லை. முயற்சியில் தோல்வியும் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு ஏத்துக்கிடணும். 5. தோல்வி அடைஞ்ச உடனே மனச்சோர்வு, கவலை, வருத்தம் போன்ற உணர்வுகள் சூழ்ந்து வரும். சிலர் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த உணர்வுகள் தங்களை மேலும் ஆக்கிரமிக்க செய்வாங்க. தோல்வியில இருக்கும் பொழுது தனிமை தீர்வே கிடையாது. வெற்றிக்கான வழிமுறைகள். 1. தோல்விகளை எதிர்கொள்ளும் பொழுது இது வாழ்வில் சகஜம் அப்படிங்கிற மனப்பான்மையை கத்துக்கிடணும். சிலர் தேர்வு, காதல், திருமண வாழ்க்கை போன்றவற்றில தோற்று போகும் பொழுது மனமுடைஞ்சு போயிருவாங்க. வாழ்க்கையில எப்போதுமே மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை விட நல்ல வேலையோ வாழ்க்கை துணையோ கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். 2. வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. அடிக்கடி எரிமலை குழம்பு வெடிக்கும் ஜப்பானிலும் சுனாமி வந்து போகும் இந்தோனேஷியாவிலும் நம்மை போன்ற மக்கள் தான் வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கைக்கு பயப்படுறதில்ல. நாம ஒரு சின்ன தோல்விக்கு போய் பயப்படுறோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது தோல்வி பயமே வராது. 3. தோல்வி என்பது ஒரு ஆசான் மட்டுமே. அதிலிருந்து நல்ல பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது முன்னாடி செய்த தவறுகளை கவனமாக தவிர்க்கணும். 4. எதனால் தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறத அமைதியா சிந்திச்சோம்னா அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். முயற்சியில இன்னும் தேவைப்படுபவை எவை அப்படிங்கிறத ஆழமா யோசித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். அவற்றை ஒரு பட்டியல் போட்டு கொள்ள வேண்டும். 5. அந்த பட்டியலின்படி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது புதிய ஆலோசனைகளை கேட்டு தெரிந்து கொள்ளவோ வேண்டும். தகுந்த நபர்களை தேடிச் சென்று அவர்களின் வழிகாட்டுதலை கேட்டு பெற வேண்டும். 6. தோல்வியில் சோர்ந்து போவதை விட மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் அது உற்சாகமாக வேலை செய்ய உதவும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது செய்யும் செயலும் சிறப்பாக இருக்கும், விளைவுகளும் பயனுள்ளவையாக இருக்கும். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.